நண்பர்களுக்கு வணக்கம். 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது இந்த செடியை வளர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்க முடியும். இந்த ஒரு செடியும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது நல்ல மிளகு, சளி கம்ப்ளைண்ட்டே வராது. 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் இந்த வீடியோ. ஒரு செடி வீட்டில் எல்லோரும் வளங்கனி. இது வளர்ந்து காய்ச்சி பழமாகும்போது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அது வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த பழத்தோட கலரை பாருங்கள். அதையும் சாதாரணமாக வச்சிடாதீங்க, நல்ல விலை உள்ள பொருள் தான். வீட்டில் ஒரு சின்ன மரம் இருந்தால் அதில் படர்த்தி விட்டியல்னா போதும், அருமையாக படர்ந்துடும். இது மாதிரி படர்ந்துடும். ஒரு ஏணி வாங்கி வச்சேன்னா ஒரு தடவை பறிக்கும் போதே ஏணி ரூபாயை எடுத்துடலாம். அவ்வளோ லாபம் உள்ள விவசாய பயிர். எல்லோரும் பண்ணுங்கள். நான் கண்ட காட்சியை நீங்களும் காணுங்கன்னு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதெல்லாம் எல்லோரும் பார்க்கணும், சந்தோஷப்படணுங்கிறதுக்காண்டி தான் போடுறேன். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. இது கன்னியாகுமரி மாவட்டம். இங்கே தான் இந்த பொருள் ரேர். இங்கே தான் எல்லாத்துக்கும் அனுப்புகிறதே இங்கேருந்து தான். பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக வளங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. கொரோனாயே வராது. 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் எல்லார் வீட்லேயும் வளங்க, கொரோனா வராதுன்னு. இப்போ தமிழ்நாட்டில் 4 பேருக்கு வந்திருக்குவான். இதை நான் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ செடி ஆகிருக்கும். அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் இது மாதிரி நிறையா பழம் பழுத்து கிடக்கும். நான் சொல்லதை கேட்டிருக்கவே எத்தனை பேர் வச்சுருக்கோங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.